அண்மை செய்தி. போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் தற்போது அறிவித்த நிலையில் அது தொடர்பாக உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் சிவசங்கர் அதே போல போக்குவரத்து செயலாளர்கள் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போக்குவரத்து ஊழியர்கள் உடனடியாக போராட்டம் அறிவித்து அதன் மூலியமாக பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். வருகின்ற 9ஆம் தேதி முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்கள் போராட்டத்தை அறிவித்திருந்தால் ஒருவேளை அதன் தொடர்ச்சியாக வருகின்ற பொங்கல் பண்டிகை உட்பட பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். எனவே இது தொடர்பாக போக்குவரத்து சங்கங்களை எவ்வாறு அழைத்து பேசுவது என்பது குறித்தும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற கோரி ஜனவரி 9ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். தொழிலாளர் நல ஆணையர் மற்றும் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்துடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாதால் தற்போது திட்டப்பட்டபடி வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றும் சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. போக்குவரத்து சங்கங்களின் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும் என ஏற்கனவே போக்குவரத்து துறையில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக முதலமைச்சர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இறுதியில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்து தொழிலாளர்களையும் பணிக்கு திரும்பும்படி அரசின் சார்பில் அழைப்பு விட ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதே போல அனைத்து தொழிலாளர்களும் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. போராட்ட ஊழியர்கள் உடனடியாக 9ஆம் தேதி போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் போராட்டங்கள் ஒருபோதும் தீர்வாகாது என உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும்படி அரசின் சார்பில் அவர்களுக்கு கோரிக்கையும் வைக்கப்பட இருக்கிறது. அதன் மூலியமாக தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்களை அழைக்கும் பேச்சுவார்த்தைக்கு அரசு சார்பில் ஈடுபடுவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி 9ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என்றும் சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. எனவே 9ஆம் தேதிக்குள்ளாக சங்கங்களை அழைத்து பேசி இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்பட்டு அவர்களுக்கும் பாதிக்காத வகையில் பொதுமக்களும் பாதிக்காத வகையிலும் அரசு சார்பில் முடிவெடுக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த கூட்டமானது முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.